மனித வாழ்க்கை என்பது பேர், புகழ், பணம் சம்பாதிப்பதில் உயர்ந்த வாழ்க்கை வாழ்வதல்ல. அது பெரிய காரியமே அல்ல. பணம் இருந்தாலும் நிம்மதி இருக்காது. ஆரோக்கியமா இருக்கிறவர்கள் எல்லாரும் நிம்மதியா இருப்பதில்லை. அதே போல பேர் புகழோடு இருப்பவர்கள் எல்லாம் நிம்மதியோ சந்தோஷத்தையோ பெற்று விடுவதில்லை. ஆனால் கர்த்தருடைய நீதியின்படி வாழ்கிறவர்களோ நிம்மதியும் சந்தோஷமுமாய் வாழ்வார்கள். அதுதான் மிகப்பெரிய சொத்து. இவ்வுலகத்தில் நாம் சம்பாதிக்க வேண்டிய சொத்து நிம்மதி. அந்த நிம்மதியை சம்பாதிக்க கர்த்தருடைய நீதியின் பாதை மட்டுமே சரியாக இருக்கும். கர்த்தருடைய வழிகளில் நாம் நடக்கும் போதுதான் அந்த நிம்மதி என்ற புதையல், அந்த பொக்கிஷம், அந்த சொத்து, அந்த செல்வாக்கு நமக்கு கிடைக்கும். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் எப்படி உண்மையும் நேர்மையுமாய் பண ஆசை இல்லாதவர்களாய் வாழ வேண்டும் என்பதை குறித்து சாமுவேல் ஐயாவின் வாழ்க்கையை குறித்து இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை போல ஒவ்வொரு கர்த்தருடைய ஊழியக்காரரும் வாழ வேண்டும் என்பதை நாம் இந்த வேத பகுதியில் கற்றுக்கொள்ளலாம். சாமுவேல் ஐயா சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். சவுல் அம்மோனியனான நாகாசுடன் யுத்தம் பண்ணி அவனை வெற்றி பெற்றார். இந்த நிலையில் சவுல் ராஜா தேசத்தை ஆண்டு கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் இந்த சம்பவம் நடந்து முடிந்த உடனே சாமுவேல் ஐயா ஜனங்களோடு, இஸ்ரவேலரோடு பேசுகிறார். அது என்னவென்றால், நான் வயது முதிர்ந்தவன் ஆனேன் என்று சொல்லுகிறார். எனக்கு வயதாகிவிட்டது. என்னுடைய பிள்ளைகள் உங்களோடு இருக்கிறார்கள். நான் கூடிய விரைவில் இறந்து விடுவேன் என்பதன் பொருளாக தன்னுடைய பொறுப்புகளை எல்லாம் ஒப்படைக்கும்படியாக அவர் பேசுகிறார் சாமுவேல் ஐயா. அப்பொழுது அந்த ஜனங்களை பார்த்து கேட்கிறார், நான் என்றாவது யாருடைய கழுதையையாவது ஆடு மாடுகளையாவது நான் அபகரித்து கொண்டேனா? யாருக்காவது துன்பத்தை கொடுத்தேனா? யாரிடமாவது லஞ்சம் வாங்கினேனா? லஞ்சம் வாங்கி கொண்டு அநியாயம் செய்தேனா? ஒருவர் தவறை மறைத்து வைத்தேனா? கஞ்சாடையா இருந்தேனா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் லஞ்சம் வாங்கி கொண்டு தவறு செய்கிறவர்களை கண்டு கொள்ளாமல் இருப்பது, இதுவும் பாவமா இருக்கிறது. இப்படிப்பட்ட பாவத்தை நான் எதுவும் செய்யவில்லை, அதற்கு நீங்கள் எல்லாரும் சாட்சியாய் இருக்கிறீர்கள் என்று சாமுவேல் ஐயா சொல்லுகிறார். இதை கேட்டதும் அந்த ஜனங்கள் சொல்லுகிறார்கள், ஆம், நாங்கள் சாட்சிதான். எங்களிடம் நீர் எந்த ஒரு கழுதையையோ ஆடு மாடுகளையோ வாங்கியதில்லை, எங்களிடம் பரிதானம் வாங்கியதில்லை. அப்படி என்றால் லஞ்சம் வாங்குவது, லஞ்சம் வாங்கி கொண்டு அநியாயத்திற்கு துணை போவது, அப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் செய்யவில்லை. நீங்கள் நேர்மையும் உண்மையுமாய் இருந்தீர்கள் என்று இஸ்ரவேலர்கள், அந்த ஜனங்களே ஒப்புக்கொள்கிறார்கள். ஒப்புக்கொண்ட பின்பு இதற்கு நான் உண்மையாய் நேர்மையாய் வாழ்ந்தேன் என்பதற்கு இந்த ஜனங்களாகிய நீங்களும் சவுல் ராஜாவும் சாட்சியாய் இருக்கிறீர்கள் என்று சாமுவேல் ஐயா சொல்லுகிறார். இதில் பாருங்கள், அவருடைய வாழ்நாளின் முடிவில், முதிர்ந்த வயதில் தம்முடைய பொறுப்புகள் எல்லாம் தன்னுடைய பிள்ளைகள் மேலும் சவுல் ராஜாவிடம் இஸ்ரவேல் ஜனங்களையும் கொடுத்து விட்டு, சவுல் ராஜாவை அபிஷேகம் பண்ணி எல்லாம் நிறைவாக அடுத்த பொறுப்பை அடுத்த சந்ததிக்கு கொடுத்து விட்டு, சாமுவேல் ஐயா எவ்வளவு தெளிவாக ஜனங்களிடம் பேசுகிறார். எவ்வளவு பெரிய காரியம் இது! இது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு மனிதன் தன் வாழ்க்கை முழுவதும் நீதியும் நேர்மையுமாய் வாழ்ந்து முடிவில் அதை அறிக்கை செய்கிறார். இப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும். சிறியதோ பெரியதோ நம்முடைய வாழ்க்கையில் எந்தவித அநியாயமும் அக்கிரமமும் துன்புறுத்தலும் இருக்கக்கூடாது. அவர் யாருக்கும் அநியாயம் செய்யவில்லை, அக்கிரமம் செய்யவில்லை, பிறர் பொருளுக்கு ஆசைப்படவில்லை, பணத்தாசை உடையவராய் வாழவில்லை. அது மட்டுமல்ல, அடுத்தவருக்கு துன்பம் விளைவிக்கவும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் யாருக்கும் இடுக்கண் செய்யவில்லை என்று சொல்லியிருக்கிறது வசனத்தில். அப்படியானால் சாமுவேல் ஐயா நீதியும் நேர்மையுமாய் வாழ்ந்திருக்கிறார், உத்தமமாய் வாழ்ந்திருக்கிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கை ஒவ்வொரு ஊழியரும் வாழ வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவருமே இப்படிப்பட்ட உண்மையும் நேர்மையுமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை சாமுவேல் தீர்க்கதரிசி ஐயாவிடம் கற்றுக்கொள்ள வேண்டும்.
அவருடைய பிறப்பை சற்று யோசித்து பார்க்க வேண்டும். அன்னாள் அம்மாவுக்கு முதல் குழந்தையாக சாமுவேலையா பிறந்தார். சாமுவேலையா பிறப்பதற்கு முன்பாக திருமணமாகி பல வருடங்கள் மலடியாய் இருந்தவர் அவருடைய தாயார். அவர் வந்து தேவாலயத்தில் ஜெபித்து, எனக்கு ஒரு பிள்ளை தாரும் ஆண்டவரே, அந்த பிள்ளையை உமக்கே நான் தருவேன் என்று சொன்னார். அதன்படி அன்னாள் அம்மாவுக்கு கர்த்தர் குழந்தையை கொடுத்தார். அந்த குழந்தை பால் மறந்த பின்பு 2, 3 வயது ஆன பின்பு அந்த குழந்தையாகிய சாமுவேல் ஐயாவை கொண்டு வந்து ஏலி தாத்தாவிடம் தேவாலயத்தில் அன்னாளம்மா ஒப்படைத்தார்கள். இப்படி வந்தவர்தான் சாமுவேல் தீர்க்கதரிசி. கர்த்தரிடத்தில் விண்ணப்பத்தினால் அவர் பிறந்தார். கர்த்தருக்காக அர்ப்பணிக்கப்பட்டார். அவர் வாழ்நாள் முழுவதும் கர்த்தருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து அவருடைய முதிர் வயதிலும் இப்படியாக அறிக்கை செய்கிறார். நான் யாருடைய பொருளையும் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லை என்று அவர் அறிக்கை செய்கிறார். அதற்கு அந்த ஜனங்களும் சாட்சி என்று ஒப்புக்கொள்கிறார்கள். யாரும் மறுத்து பேசவில்லை. இப்படிப்பட்ட உண்மையான வாழ்க்கை வாழ்வது என்பது மிகவும் மேன்மையான காரியம். அது கர்த்தருடைய மகா பெரிய கிருபையினாலும் பரிசுத்த ஆவியானவரின் துணையோடுதான் நாம் இப்படி வாழ முடியும். இப்படிப்பட்ட வாழ்க்கையே உயர்ந்த வாழ்க்கை. மனித வாழ்க்கை என்பது பேர், புகழ், பணம் சம்பாதிப்பதில் உயர்ந்த வாழ்க்கை வாழ்வதல்ல. அது பெரிய காரியமே அல்ல. பணம் இருந்தாலும் நிம்மதி இருக்காது. ஆரோக்கியமா இருக்கிறவர்கள் எல்லாரும் நிம்மதியா இருப்பதில்லை. அதே போல பேர் புகழோடு இருப்பவர்கள் எல்லாம் நிம்மதியோ சந்தோஷத்தையோ பெற்று விடுவதில்லை. ஆனால் கர்த்தருடைய நீதியின்படி வாழ்கிறவர்களோ நிம்மதியும் சந்தோஷமுமாய் வாழ்வார்கள். அதுதான் மிகப்பெரிய சொத்து. இவ்வுலகத்தில் நாம் சம்பாதிக்க வேண்டிய சொத்து நிம்மதி. அந்த நிம்மதியை சம்பாதிக்க கர்த்தருடைய நீதியின் பாதை மட்டுமே சரியாக இருக்கும். கர்த்தருடைய வழிகளில் நாம் நடக்கும் போதுதான் அந்த நிம்மதி என்ற புதையல், அந்த பொக்கிஷம், அந்த சொத்து, அந்த செல்வாக்கு நமக்கு கிடைக்கும். இப்படியாக நாம் சாமுவேல் ஐயாவின் வாழ்க்கையை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு பின்பு சாமுவேல் ஐயா இன்னும் சில வார்த்தைகளை அந்த ஜனங்களோடு பேசுகிறார். அதாவது இஸ்ரவேலரை நோக்கி சாமுவேல் ஐயா சொல்லுகிற காரியங்கள் இவை. உங்கள் முற்பிதாவாகிய யாக்கோபு இஸ்ரவேலர்கள் எகிப்தில் இருக்கும்போது அவர்கள் அடிமைத்தனத்திற்கு உட்பட்டு உங்களுடைய முன்னோர்கள் கூப்பிட்டார்கள். அப்படி கூப்பிட்ட பொழுது கர்த்தர் அவர்களுடைய வேதனையை கண்டு மோசே, ஆரோன் என்னும் இருவரையும் எழுப்பி உங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி இந்த கானான் தேசத்திற்கு கொண்டு வந்து உங்களை இங்கு நிலைநிறுத்தினார். அப்படி செய்திருந்தும் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து பாகாலை சேவிக்க போனீர்கள், அஸ்திரோத்தை சேவிக்க போனீர்கள். இப்படி நீங்கள் செய்தபடியினால் கர்த்தர் உங்களை சிசேரா, பெலிஸ்தர்கள், அம்மோனியர்கள் என்ற புறஜாதியார் இடத்திற்கு கர்த்தர் உங்களை ஒப்புக் கொடுத்தார். நீங்கள் பாவம் செய்தது நிமித்தம் அவர் உங்களை விற்று போட்டார். இது நிமித்தம் நீங்கள் மிகவும் துன்பமும் துயரமும் அடைந்தீர்கள். அப்பொழுது மனம் திரும்பி உங்கள் நடுவில் இருந்த அந்நிய தேவர்களை நீங்கள் விலக்கிவிட்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நாங்கள் உண்மையே சேவிப்போம் என்று மனம் திரும்பி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டீர்கள். அப்பொழுது நீங்கள் மனம் திரும்பி கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு இறங்கி கிதியோனையும் சிம்சோனையும் எப்தாவையும் சாமுவேலையும் உங்களுக்கு எழுப்பினார். உங்களை காக்கும்படியாக, உங்களுக்கு நியாயம் விசாரிக்கும்படியாக எழுப்பினார். அப்படியெல்லாம் உங்களுக்கு செய்திருந்தோம். நீங்கள் அம்மோனியனான நாகாஸ் உங்களை நோக்கி, இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி யுத்தம் செய்ய வந்தபோது கர்த்தரே உங்களுக்கு ராஜாவாய் இருந்தும் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று என்னை கேட்டீர்கள். அப்படியும் கர்த்தர் உங்களுக்கு சவுலை ராஜாவாக கொடுத்தார். அவருடைய சித்தம் இல்லை என்றாலும் அவர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு அப்படி செய்தார். இப்படி இருக்க நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளின்படி நடந்தால் நீங்கள் பிழைத்துக் கொள்வீர்கள். நீங்களும் உங்கள் ராஜாவும் கர்த்தருடைய வழிகளில் நடக்க வேண்டும், அவருடைய வார்த்தைகளில் நடக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார். இதற்கு முன்பாகவே சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணிய பொழுதே சாமுவேல் ஐயா கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் உள்ளதை எழுதி, ஒரு தேசத்தை எப்படி ஆளுகை செய்ய வேண்டும் என்ற முறைமைகளை எல்லாம் எழுதி அந்த ஜனங்களுக்கு போதித்து அதையெல்லாம் விளக்கி சொல்லி அதன் பின்பாக அதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி கர்த்தருடைய சந்நிதியில் வைத்திருந்தார். இது ஏற்கனவே சாமுவேல் ஐயா செய்திருந்தார்.
10ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி அந்த கட்டளைகளின்படி எல்லாம் நீங்கள் நடக்க வேண்டும். நீங்களும் உங்கள் ராஜாவும் அப்படி நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னார். இப்படி எல்லா காரியங்களையும் எடுத்து விளக்கமாக சாமுவேல் சொல்லிவிட்டார். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் நீங்கள் பிழைத்துக் கொள்வீர்கள் என்று சொன்னார். ஆனாலும் நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணி இப்படி ஒரு ராஜாவை கேட்டது கர்த்தருடைய பார்வையில் பொல்லாப்பாய் இருக்கிறது. நீங்கள் இதை பொல்லாப்பை செய்தீர்கள். நீங்கள் இந்த பொல்லாப்பை செய்தீர்கள். அதனால் அதற்கு அடையாளமாக நீங்கள் செய்த பொல்லாப்பின் நிமித்தமாக இன்று கோதுமை அறுப்பின் நாள் அல்லவா? இந்த நாளில் கர்த்தர் இடி முழக்கங்களையும் மழையையும் பெய்ய பண்ணுவார். இதுவே உங்களுக்கு அடையாளமாய் இருக்கும் என்று சொன்னார். இதை கேட்ட அந்த ஜனங்கள் மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது சாமுவேலையா சொன்னார், நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன். அப்பொழுது இடி முழக்கத்தையும் மின்னலையும் மழையையும் கர்த்தர் தருவார் என்று சொன்னார். அதன்படி அப்படியே நடந்தது. சாமுவேலையா ஜெபித்தார். உடனே மழை வந்தது, இடி முழக்கங்களும் வந்தது. இதை கண்ட ஜனங்கள் சாமுவேலையாவுக்கும் கர்த்தருக்கும் மிகவும் பயந்தார்கள். இப்படி நடக்கிறதே என்று மிகவும் பயந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவர்களுக்குள் வந்தது. இப்படி இருக்க ஜனங்கள் எல்லோரும் அவர்கள் வீட்டிற்கு சென்றார்கள். இப்படியாக இந்த காரியங்கள் எல்லாம் நடந்து முடிந்தது. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், கர்த்தர் நம்மை சுதந்திரமாக வாழவே விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கை என்பது கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுமே கூட சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் ஆளுகை செய்வதை கர்த்தர் விரும்பவில்லை. நாமே இதை ஏற்படுத்தி கொள்கிறோம். இது நிமித்தமாக பல துன்பங்களை நாம் கண்டுகொள்கிறோம். ஒரு காரியத்தை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் மேல் இன்னொரு மனிதன் அதிகாரம் செலுத்துவதும் பாவமே. அதே சமயத்தில், அதாவது ஒரு குடும்பத்தில் கூட மனைவியின் மேல் சிலர் ஆண்கள் கணவன்மார்கள் மனைவியின் மேல் அதிகமாய் அதிகாரம் செலுத்துவார்கள். சில குடும்பத்தில் பெண்கள் கணவர் மேல் அதிகாரம் செலுத்துவார்கள். இது இரண்டுமே தவறு. அன்பினால் இணைக்கப்பட்டிருக்க வேண்டுமே தவிர ஒரு குடும்பம் அதிகாரத்தினால் இணைக்கப்பட்டிருக்க கூடாது. இதுவும் மிகப்பெரிய தவறு. அதிகாரம் செய்வதும் தவறு. தன்னை தானே அடிமையாக்கி கொள்வதும் பாவம். இதை புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்களாய் இருப்பவர்கள் இன்னொரு மனிதனை அதிகாரம் செய்து வாழ வேண்டும் என்று ஆளுகை செய்ய நினைப்பதும் பாவமே. அதே போல நம்மை நாமே அடிமைப்படுத்திக் கொள்வதும் பாவமே. யார் எதை சொன்னாலும் கேட்டுக்கொண்டு கோபித்துக் கொள்வார்கள், ஏதாவது நினைத்துக் கொள்வார்கள் என்று நினைத்து கொண்டு எப்பொழுதும் நாம் அடிமையாகவே வாழ்வது. யார் எதை சொன்னாலும் கேட்டுக்கொள்வது, யார் எதை சொன்னாலும் அதை செய்வது, இப்படி அவர்கள் கோபித்துக் கொள்வார்களே என்று இருப்பது. ஒரு வேலை ஸ்தலமாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், ஏன் திருச்சபையாக கூட இருக்கலாம். எங்கே இருந்தாலும் இப்படி இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வழிகளில் நடக்க வேண்டும். அதனால் யார் கோபித்துக் கொண்டாலும், யார் என்ன செய்தாலும், எதிர்ப்பு வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும் சோர்ந்து போகக்கூடாது. யுத்த களத்தில் நிற்க தயாராக இருக்க வேண்டும். கர்த்தருடைய சேனை என்பதே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற நாமமாய் இருக்கிறது. அப்படி இருக்க நாம் பயந்து அடிமை புத்தியோடும் வாழக்கூடாது. மிரட்டி அதிகார வர்க்கத்தோடும் வாழக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் நீதி நியாயத்தின்படி நடக்க வேண்டும். நம்மை ஆளுகை செய்கிறவர் கர்த்தர் ஒருவராக தான் இருக்க வேண்டும். மனிதர்களுக்கு அடிமைகளாக கூடாது. கர்த்தரே நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும். இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அடிமை புத்தியும் பாவமே, அதிகாரம் பண்ணுவதும் பாவமே. இது இரண்டும் தவறாய் இருக்கிறது. அதனால் தயவு செய்து இந்த இரண்டு மனப்பாங்கை எடுத்து போட்டுவிட்டு நாம் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். கர்த்தருடைய பிரசன்னத்தில் அவருடைய நீதியின் வழியில் வாழ வேண்டும். துன்பமோ இன்பமோ பாடுகளோ போராட்டமோ சமாதானமோ எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீதியின் பாதையை மட்டும் விட்டுவிடக் கூடாது. கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் சூரியனா இருக்கிறார். அவருடைய வழிகளில் நாம் நடக்க வேண்டும். அதுவே அவருடைய அன்பின் வழியா இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.